ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் உங்கள் முன்னால் நிற்பதற்கு கிருபை செய்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூலோகத்தில் எப்படி பாவ நிவாரண பலி கொடுக்கப்பட்டது, பரலோகத்தில் எப்படி பாவ நிவாரண பலி கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பார்க்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனோடு கூட இருக்கிற உறவை காட்டுகிறது. தேவனோடு கூட இருக்கின்ற உறவு துண்டிக்கப்படும் பொழுது நாம் அந்த தேவனிடத்திலிருந்து அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம இழந்து போகிறோம். பிரியமானவர்கள், எப்படி துண்டிக்கப்படுகிறது? தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பாவம் இருக்கிறபடியினாலே அந்த பாவம் நீக்கப்படாதவரை நம்முடைய உறவு தேவனோடு புதுப்பிக்கப்பட முடியாது. எனவே நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இன்று அதை குறித்து தான் மனிதனின் பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக எப்படி தேவன் இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் பாவ நிவாரண பலியை கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் 31வது வசனம் வரை நான் படிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே தேவன் மனிதனின் பாவங்களை எவ்வண்ணமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மன்னித்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த நாம் கடைசியாக வாசித்த வசனம் சொல்லுகிறது, இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது பாவங்கள் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. எனவே பாவியாகிய ஒரு மனுஷன் தன் பாவங்களை தானே கழுவுவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக தங்களை தாங்களே ஏதாவது செய்து நம்முடைய பாவத்தை கழுவ முடியுமா என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்தாலும் நம்முடைய பாவங்களை நம்மால் கழுவ முடியாது. எனவே தான் இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி வைத்தார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகர். ரட்சிக்கப்பட வேண்டிய, பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டிய நாம் பாவத்திற்காக எதுவுமே செய்ய முடியாது. எனவே தான் இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்கான ஒரு செய்முறையை, நடைமுறையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பூலோகத்திலே. நாம் இந்த 27, 28வது வசனங்களை படிக்கின்ற வேளையிலே, சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த பாவ நிவாரண பலியானது 4 விதமாக செலுத்தப்பட்டது. ஒன்று, ஆசாரியன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்காக செலுத்தப்படுகிற பலி. 2, இஸ்ரவேல் சபை மக்கள் பாவம் செய்தார்கள் என்றால் அந்த மொத்த இஸ்ரவேலின் சபையாருக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு பாவ நிவர்த்தி. 3வது, கோத்திர தலைவன் பாவம் செய்தால் அவனுக்காக செய்யப்பட வேண்டிய பாவ நிவர்த்தியின் முறை. 4வதாக நாம் இப்பொழுது படித்த சாதாரண ஜனங்களில் ஒரு தனிப்பட்ட மனிதன் தான் செய்து பாவத்தின் நிமித்தம் அவன் குற்றவாளியானால் அவனுக்காக இந்த பாவம் நிவர்த்தி எப்படி செய்யப்படுகிறது என்பதை குறித்து இது நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதனுடைய நடைமுறையை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் அவன் பாவம் செய்திருக்க வேண்டும். 2வது, பாவம் செய்தால் மாத்திரமே அவனுக்கு மன்னிப்பு உண்டு, அவன் மன்னிக்கப்படுவான். 2வது, பாவம் செய்த அந்த மனிதன், அந்த பாவி தன்னுடைய பாவத்தை உணர வேண்டும். நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு தேவை என்று அவன் தன்னுடைய இருதயத்திலே உணர வேண்டும். இதுதான்
அடிப்படையான முதலாவது காரியம், ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற எப்படி தகுதி உள்ளவனாகிறான் என்பதை குறித்து அருமையானவர்களை தொடர்ந்து தேவ வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மனிதன் தான் செய்த பாவத்தை உணர்கிறான், தனக்கு ரட்சிப்பு வேண்டுமென்று அவனுடைய மனதிலே அந்த காரியம் வருகிறது. அப்படி இருக்கிற பொழுது அவன் அதற்கு அப்புறம் இந்த பாவத்தை அறிக்கை செய்வதினாலோ, இல்லை இந்த பாவத்திற்காக அவன் மனம் கசந்து அழுவதினாலோ, இந்த பாவத்திற்காக அவன் ஏதாவது ஒரு முயற்சியை செய்வதினாலோ இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது என்று வேதம் கூறுகிறது. ஏனென்றால் பிரியமானவர்களே, எபிரெயர் 9:22 நாம் வாசிக்கும் பொழுது, எபிரெயர் 9:22 இவ்வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று. பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை மனிதன் செலுத்த முடியாத காரணத்தினாலே அந்த மரணம் வேறு ஒருவராலே தான் செலுத்தப்பட முடியும். அது யாராலே என்றால், தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஒரு இரட்சிப்பின் திட்டத்தை உண்டாக்கவில்லை என்றால், அந்த இரட்சிப்பின் திட்டத்தில் நமக்காக அவர் ஒரு இரத்தம் சிந்துதல் மூலமாக ஒரு மரணத்தை அதற்கு தண்டனையாக செலுத்தவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. எனவே தான் பிரியமானவர்களே, இந்த பாவத்தை உணர்ந்த மனுஷனால் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய அந்த பாவியின் ஸ்தானத்திலே மரிக்கக்கூடிய ஒரு ஆடோ ஒரு ஆட்டுக்குட்டியோ அவன் காளையோ கொண்டு வர வேண்டும். அந்த காளை குறைவற்றதாக இருக்க வேண்டும், பரிபூர்ணமான இருக்க வேண்டும், அதில் எந்த ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு பெண் ஆட்டுக்குட்டி அந்த மனிதன் பிடித்து கொண்டு வர வேண்டும். காரணம் என்னவென்றால், இவன் பாவம் செய்தான், ஆனால் இவனுடைய இடத்திலே எபிரெயர் 9:22 சொல்லுவது போல, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இருக்கிறது என்றால் அங்கே மரணம் நிகழாமல் இரத்தம் சிந்தப்பட முடியாது. பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் ஆகையால் அந்த இரத்தம் சிந்துதல் தேவைப்படுகிறது. எனவே தான் தன்னுடைய இடத்திலே மறிக்கும்படியாக அந்த பெண் ஆட்டுக்குட்டி அந்த மனிதன் பாவ நிவாரண பலியாக கொண்டு வருகிறான். அதற்கு அடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இவன் தன்னுடைய பாவங்களை இந்த ஆட்டின் மேலே கடத்த வேண்டும்? ஸோ அதற்கப்புறம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆசாரியன் இந்த மனிதன் தன்னுடைய அந்த பலியின் மேலே, பாவ நிவாரண பலியின் மேலே தன் கரங்களை வைக்க வேண்டும். இந்த கரங்களை வைக்கிறதை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறதுடைய பின்புலத்தில் இருக்கிற நம்ம அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் லேவியராகவும் 16ஆம் அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். லேவியராகவும் 16ஆம் அதிகாரத்திலே தேவன் இதை குறித்து சரியான ஒரு காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். லேவியராகவும் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் சுமத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? பிரியமானவர்களை பார்க்கும் பொழுது, அந்த மனிதனுடைய பாவங்கள் தன்னுடைய கரங்களை அங்கே வைக்கும் பொழுது அது கடத்தப்படுகிறது. சாதாரணமாக நமக்கு தெரியும், போதகர்களையோ மூப்பர்களையோ அவர்கள் அபிஷேகிக்கும் பொழுது அந்த அபிஷேகிக்கப்படுகிறவர்கள் யாரால் அபிஷேகிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மூலமாக தங்கள் கைகளை அவர் தலையின் மேல் வைப்பார்கள். ஆனால் இங்கே இந்த ஆட்டுக்குட்டி அது என்ன ஒரு போதகராக போகிறதா, இல்லை அது என்ன ஒரு மூப்பராக போகிறதா என்கிற குழப்பம் நமக்கு வரலாம். எனவே தான் இங்கே லேவியராகவும் 16:21 தேவன் தெளிவாக எழுதியிருக்கிறார், சகல அக்கிரமங்களையும் அது மீது சுமத்தப்படுகிறது. கைகளை அந்த பலியாட்டின் தலையிலே வைக்கும் பொழுது
நம்முடைய பாவங்கள் அந்த ஆட்டின் மேலே கடத்தப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போது இந்த கடத்தப்பட்ட ஆடு நம்முடைய பாவங்கள் அதன் மேல் பலியாக கடத்தப்படும் பொழுது அந்த பாவ நிவாரண அப்பொழுது அந்த ஆடு நமக்கு பதிலாக பாவியாகிறதுனாலே நாம் இங்கே மறுபடியும் லேவியராகமம் 4:29 நாம் பார்க்கலாம். பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு பலிபீடம் உண்டு. இந்த பலிபீடத்தின் நீளம் 5 அடி, அகலம் 5 அடி, உயரம் 3 அடி. இவ்வண்ணமாக இந்த பலிபீடம் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை கூட தேவன் மோசேக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த பலிபீடத்திலே அவன் அந்த பாவ நிவாரண பலியாக என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும். அப்படி பலியிடும் பொழுது நாம் 16வது மறுபடியும் லேவியராகமம் 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 30வது வசனத்தில், கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். ஸோ கர்த்தருடைய சந்நிதியில் நம்முடைய பாவங்கள்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி அந்த தகன பலிபீடத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை அந்த ஆசாரியன் கொன்று அதிலிருந்த இரத்தத்தை பிடித்து அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே அவன் பூசுவான். நான் சொன்ன பிரகாரமாக 5 அடி 5 அடி 3 அடி உயரத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்திலே 4 கொம்புகள் உண்டு. இந்த 4 கொம்புகளிலே ஆசாரியன் அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே இரத்தத்தை பூசுவான். இந்த இரத்தத்தை பூசுவதற்கு உள்ள பின்னாடி தேவன் இதற்கு என்ன ஒரு காரியத்தை இங்கே வைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது, எரேமியா 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இவ்வண்ணமாக. எரேமியா 17:1, யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் பாவம் தங்களுடைய இருதயத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக தேவனுடைய பலிபீடத்தின் கொம்புகளிலே அந்த பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கொம்புகளில் உள்ள பாவங்கள் எழுதப்பட்ட இடத்திலே இந்த ஆசாரியன் இந்த இரத்தத்தை என்ன செய்கிறான்? அவன் இரத்தத்தை வைத்து 4 கொம்புகளிலும் அதை பூசி விடுகிறான். பூசும் பொழுது தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கிற கொம்புகளிலே இருக்கிற பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, அதற்கு அடுத்ததாக என்ன செய்கிறான்? அந்த மீதம் இருக்கிற இரத்தத்தை அவன் பாத்திரத்தில் எடுத்து அதை பலிபீடத்தின் கீழே தரையிலே ஊற்றி விடுகிறான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படியாக செய்யும் பொழுது நாம் இறுதியாக படித்த வசனத்தின் படியாக இப்படியாக அவனுடைய பலிபீட பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது என்று பார்த்தோம். இது அப்பொழுது அந்த மனிதன் தான் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக பாவியான காரியத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு அவன் பாவமற்றவனாக அவன் திரும்பி செல்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுதான் பூமியிலே தேவன் நமக்காக பாவ நிவாரண பலியை உண்டு பண்ணின காரியம். ஸோ இது நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் ஒரு காலத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட ஒரு வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று. ஏனென்றால் நாம் கொஞ்ச நேரம் கழித்து நாம் செலுத்திய அந்த பாவ நிவாரண பலியானது கடந்த காலத்தில் செலுத்தியதாக ஆகிவிடும். மறுபடியும் நாம் புதியதாக ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ நிவாரண பலியை கொடுக்க வேண்டும். இது இந்த பூமியிலே நாம் செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் எபிரேயர் 9:11-12 நாம் பார்க்கும் பொழுது, மறுபடியும் எபிரேயர் 9:11-12 நாம் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும்
உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் மூலமாக செய்யப்பட்ட இந்த பாவ நிவாரண பலி நமக்கு நிரந்தரமானது அல்ல, இது நித்தியமானது அல்ல, அது அநித்தியமானது. எனவே தான் தேவன் நமக்கு நித்தியமாக நிரந்தரமாக ஒரு பாவ நிவாரண பலியை உண்டு பண்ணும் பொருட்டாக கிறிஸ்துவானவரை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருந்தார். ஸோ அவர் கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வனாந்தரத்திலே மோசையினுடைய ஆசரிப்பு கூடாரம் தேவன் கட்டளையிட்ட பிரகாரமாக மனிதனின் கைகளினால் செய்யப்பட்டதாக இருந்தது. ஆனால் அருமையானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய அந்த ஆலயம், அந்த கூடாரம் மனிதனின் கைகளால் செய்யப்பட்டது அல்ல, அது தேவனால் செய்யப்பட்டது, அது பரலோகத்துக்கு உரியது. எனவே தான் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்கு குறிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அவர் பரலோகத்தில் சென்று பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தின் பலிபீடத்தின் கொம்புகளிலே தன்னுடைய இரத்தத்தை பூசினார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம், இது எவ்வளவு பெரிய ஒரு அன்பின் காரியம் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் நன்றியினால் நிறைகிறது பிரியமானவர்களே. எனவே தான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் எப்படி இளம் காலை ஆட்டுக்கடா இவைகளின் மூலமாக நமக்கு அவைகளுடைய இரத்தத்தை பூசுவதன் மூலமாக கொம்புகளிலே எப்படி நமக்கு பாவ நிவாரண பலியை பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணினார், அதே போல புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இரட்சகராக வந்ததினாலே அவர் இங்கே யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அவனிடத்திலே ஒரு நாள் போகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் நாம் பார்க்கலாம். மத்தேயு 3:13 வசனத்திலே வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 3:13 யோவான் அவருக்கு அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவானிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரும் பொழுது யோவான் அவருக்கு தடை செய்கிறான். தடை செய்த, ஆண்டவரே உம்மாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று அவன் தடை செய்யும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம், மிகவும் அருமையான ஒரு வசனம். அடுத்த வசனத்தில் அவன் தடை செய்கிறான் இல்லையா? 13வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். 14 யோவான் அவருக்கு தடை செய்து, ஆண்டவரே நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்ட பொழுது 15வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் மிகவும் அற்புதமான, நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு அன்பை வெளிப்படுத்தும் காரியமாக இருக்கிறது. 15 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் அவருக்கு இடம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த இளங்காலை வெள்ளாட்டு கடா இவைகள் எல்லாம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் அவைகள் நிழலாக இருக்கிறபடினாலே இங்கே எதிர்காலத்திலே வரப்போகிற மேசியா அந்த நிழலின் நிஜமாக வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமக்கும் பொருட்டாக யோவான் ஸ்நானகனால் அவர் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார். பிரியமானவர்களை, எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த ஆசாரியன் அந்த ஆட்டுக்குட்டியின் தலைமைகளை தன் கைகளை வைக்கும் பொழுது அந்த மனிதனின் பாவங்கள் கடத்தப்பட்டதோ, அவ்வண்ணமாகவே புதிய ஏற்பாட்டிலே யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசாரியனின் மகன், அவன் ஆசாரியன் ஆவான். எனவே யோவான் ஸ்நானகன் நம் உலகத்தின் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவான அவன் கடைசி பிரதான ஆசாரியராக தேவன் அவனை நியமித்து வெளிப்படுத்தப்பட்டபடியினாலே அவன் நமது சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே ஞானஸ்நானம் கொடுத்தான்.
கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் முற்றிலும் மற்ற எல்லா ஞானஸ்நானங்களிலிருந்தும் வேறுபட்டது. அது நம்முடைய பாவத்தை பிரதான ஆசாரியன் யோவானின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்பட்டதை அது குறிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் பார்க்கலாம் ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்திலே. ஏசாயா 53:6. ஏசாயா 53:6 நாம் பார்க்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, எப்படி தேவன் நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். யார் இந்த அவர்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து நமக்கு பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணும்படியாக இங்கே யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டார், தன் தலையின் மேல் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதை சுமத்தியது யார்? நீங்களும் நானும் அல்ல, தேவனே இந்த காரியத்தை செய்யும்படியாக அவர் கட்டளையிட்டார். இங்கே வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா! இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நிவர்த்தி செய்யும்படியாக. எனக்கு அன்பானவர்களே, இதன் பின்பு மறுநாளிலே ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு மறுநாளிலே யோவான் நோக்கி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யோவான் அவரை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் யோவான் சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு வந்தபடியினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார். அல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் பார்க்கிறோம், இவைகளெல்லாம் செய்து முடித்த பின்பு சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாக வேண்டும். எப்படி அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட வேண்டுமோ, இந்த சாதாரண மனிதனின் பாவங்கள் கடத்தப்பட்ட பின்பு அந்த ஆட்டுக்குட்டி எப்படி கொல்லப்பட வேண்டுமோ, அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பிற்பாடு அவர் சிலுவையிலே நமக்காக மரிக்க வேண்டும், மரித்து அவர் இரத்தம் சிந்த வேண்டும் என்று பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது அருமையானவர்களே? உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், இந்த முழு உலகத்தின் பாவங்களும் முடிந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இதுதான் தேவன் நமக்காக பாராட்டின மிகப்பெரிய கிருபை. நாம் பார்க்கிறோம், யோவான் 8வது அதிகாரத்தில் அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரப்படும் பொழுது நியாய பிரமாணத்தின்படி அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் நிச்சயமாகவே கொல்லப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக அவள் அழைத்து வரப்பட்ட பொழுது தன்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக அவளால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தாள். அவளால் எதுவுமே செய்ய முடியாது, பாவம் மாத்திரமே அவள் செய்த ஒரு மனுஷியாக அங்கே இருந்தாள், இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து என்ன சொன்னார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே, போ என்று சொன்னார் அல்லவா? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனமாக அவளிடத்தில் சொல்ல வேண்டும்? அவள் பாவம் மன்னிக்கப்பட்டவளாக, அவள் எவ்வளவு சந்தோஷத்தோடு, எவ்வளவு மகிழ்ச்சியோடு, எவ்வளவு அவள் சந்தோஷத்துக்குள் இருந்திருப்பாள் என்று என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அன்று இரவு அவள் நன்கு தூங்கி இருப்பாள் அல்லவா? ஏனென்றால் மரித்திருக்க வேண்டியவள், ஆனால் இப்பொழுது அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மறுநாள் எழுந்திருக்கும் பொழுது அவளுடைய இருதயத்திலே ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை, இரக்கம் அது முழுவதுமாக அவருடைய இருதயத்தை நிரப்பி இருந்திருக்கும் அல்லவா? அவள் அதன் பின்பு அவளுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாறி இருக்கும் அல்லவா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே, போ என்று சொன்ன மாத்திரத்திலே அவள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறியிருக்கிறார். அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவன் அவளை நீதிமானாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபை தேவனுடைய இரக்கத்தின் மூலமாக வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக நாம் என்ன முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் அழுதாலும், என்னதான் நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம் என்று நீங்கள் என்னதான் உங்களுடைய இருதயத்தை போட்டு நீங்கள் முயற்சி செய்தாலும், பாவங்கள் அறிக்கையினாலோ மனுஷனுடைய எந்த நற்கிரிகளினாலோ அது மன்னிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் படித்த பிரகாரமாக நம்முடைய பாவங்கள் 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பலிபீடத்தின் கொம்புகளிலே, இன்னொன்று நம்முடைய இருதயத்திலே. பலிபீடத்தின் கொம்புகளிலே எப்படி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட பொழுது அந்த பாவங்கள் அழிக்கப்படுகிறதோ மன்னிக்கப்படுகிறதோ தேவனுடைய சந்நிதியிலே, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து சிந்தின இரத்தத்தை கொண்டு அவர் பரலோகத்திலே பிரவேசித்து பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தின் கொம்புகளிலே அவர் இரத்தத்தை பூசினபடினாலே நம்முடைய பாவங்கள் நித்தியமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பலிபீடத்திலே, தேவனுடைய இருதயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்றும் பார்த்தோம். பலிபீடத்தின் கொம்புகளிலேயும் அவர்களுடைய இருதயங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்ட பாவம் எப்படி நிவர்த்தியாகும்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எப்படி தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பலிபீடத்தின் கொம்புகளிலே எழுதப்பட்டிருந்த பாவம் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசியதன் மூலமாக, கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பூசப்பட்டதன் மூலமாக மன்னிக்கப்பட்டதோ, அவ்வண்ணமே நம்முடைய இருதயத்திலும் இந்த காரியத்தை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் அந்த விசுவாசத்தின் மூலமாக அழிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்காக செய்து வைத்திருக்கிற அன்பின் கிரியை. அருமையானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்ட பின்புதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிற உறவில் இருக்கிறது. பாவம் வந்ததால் அந்த உறவிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டோம். இப்பொழுது அந்த உறவு மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக அவர் நீக்கி இருக்கிறபடியால், நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டபடியால், அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்தார் அல்லவா? அவர் எந்த சின்ன பாவத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இந்த உலகத்திலே பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசப்பட்டது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அது மன்னிக்கப்பட்டது. நம்முடைய இருதயத்தில் அது விசுவாசிக்கும் போது மன்னிக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் தற்காலிகமாக இருக்கிறபடியினாலே, இந்த உலகம் அநித்தியமான உலகமாக இருக்கிறபடியினாலே, அந்த பாவங்கள் எப்போதுமே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மறுபடியும் நாம் பலிகளை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை நிறுத்தும் விதமாக ஒரே தரம் நம்முடைய பாவங்களை நித்தியத்திற்கு மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து சிந்தின தன்னுடைய இரத்தத்தை அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தை நமக்காக பாவ நிவாரண நிவிர்த்தியை அவர் செய்து முடித்தார். பரலோகத்தின் கொம்புகளிலே, பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்தின் கொம்புகளிலே அவர் நமக்காக பாவ நிவாரண பலியை நித்தியமாக செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். எனவே தான் ரோமர் 4:25 வசனத்தில் இவ்வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, அவர் உயிர் தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டது, அவர் உயிர் தெழுந்தார், நம்முடைய பாவங்கள் மன்னித்து நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் இறுதியாக நான் 1 கொரிந்தியர் 6:10-11 வசனங்களிலே நான் படிக்கிறேன். அதன் மூலமாக நாம் மேலும் இதை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும். 10வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது: திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 11வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்கள், நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனாலும் தேவனால், அவருடைய கிருபையினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால், நமது தேவனுடைய ஆவியினால்
கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். இப்படியாக தேவன் இந்த பூமியிலே எவ்வாறு நம்முடைய பாவ நிவாரண பலியை நிறைவேற்றினார், எப்படி பரலோகத்திலே தேவன் நம்முடைய பாவ நிவாரண பலியை நிறைவேற்றினார், இந்த பூமியிலே இளம் காலை வெள்ளாட்டு கடாக்களின் மூலமாக செய்து முடித்த காரியம் தற்காலிகமானது என்று பார்த்தோம். அதற்கு எல்லையே இல்லை. அதன் மூலமாக நாம் ஒரு காலம் நிரந்தரமாக நித்தியமாக நாம் நீதிமானாக முடியாது. எனவே தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவ நிவாரணத்தின் பலியாடாக அவரை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேல் கடத்தப்பட்டு அவர் சிலுவையில் மரித்து சிந்தின இரத்தத்தை அவர் பரலோகத்தின் தேவாலயத்திலே அவர் கொம்புகளிலே பூசினபடினால் நமக்கு நித்தியமான பாவ மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எனவே நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டியது என்பது இல்லை. நீங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு செய்து வைத்திருக்கிற இந்த காரியத்தை, கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் பாவங்கள் நிரந்தரமாக நித்தியமாக மன்னிக்கப்படுகிறது. நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த செய்தியை தொடர்ந்து ஆண்டவரை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் இதை தியானிக்கும்படியாக நான் கேட்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் நான் விடைபெறுகிறேன். அதுவரை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.